ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஐட்டம்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Oraimo அப்படிங்கிற பிராண்டில் ரிலீஸ் ஆகியிருக்க 2 ஸ்மார்ட் வாட்சஸை தான் இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த Oraimo அப்படிங்கிற பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கு ரீசன்ட் பீரியடில் அறிமுகமானாலும் பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் வந்து ஏற்கனவே அவைலபிளாக இருக்க ஒரு பிராண்ட் தான். ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க 2 ஸ்மார்ட் வாட்சை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை ஸ்ரீலங்காவில் தெரிஞ்சுக்கிறேன்னா இந்த யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற இந்த மாதிரி வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. Oraimo அப்படிங்கிற பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கு ரீசன்ட் பீரியடில் அறிமுகமானாலும் பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏற்கனவே அறிமுகமான ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிராண்டில் ரிலீஸ் ஆகியிருக்க Oraimo வாட்ச் ப்ரோ அப்படிங்கிற ஒரு வாட்சையும் Oraimo Tempo W3 அப்படிங்கிற ஒரு வாட்சையும் தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரான ஸ்மார்ட் வாட்ச் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரவுண்டாக இருந்தால் தான் கொஞ்சம் லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்கிற 2 பேருக்காகவும் தனிப்பட்ட 2 டிசைனில் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டான ப்ரைஸ் ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து AI டெக் மூலமாக Oraimo வாட்ச் ப்ரோ அப்படிங்கிற வாட்சை பார்த்தீங்கன்னா 12,490 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இதே பார்த்தீங்கன்னா Oraimo Tempo W3 அப்படிங்கிற வாட்சை பார்த்தீங்கன்னா 11,590 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 2 டைமே ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு 1000 ரூபாயில டிஃப்ரெண்ட் வந்து இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனும் லுக் அண்ட் டிசைன் ரொம்பவுமே மாறுபடுது. ஸோ அடுத்து நம்ம இந்த 2 வாட்சையும் அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, உண்மைக்குமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த வாட்சஸ் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையான்னு. ஃபர்ஸ்டாகவே நம்ம பார்க்க போகிறது Oraimo பிராண்டில் ரிலீஸ் ஆகியிருக்க வாட்ச் ப்ரோ அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்சை தான். ஸோ இந்த வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரீமியமான பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் மேலேயே பார்த்தீங்கன்னா Oraimo ஸ்மார்ட் அக்சசரிஸ் அப்படின்னு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி இந்த ஸ்மார்ட் வாட்சில் ஒரு ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்க சகல விதமான ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்கோ எல்லாத்தையும் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பின்னாடி திருப்பி பார்த்தாலும் நம்மளுக்கு இதில் இருக்க எல்லா விதமான ஸ்பெசிஃபிகேஷனை இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான சகல விதமான விஷயங்களையும் இந்த இடத்துல நம்மளுக்கு பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா 24 ஃபிட்னஸ் மூட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்சை வந்து நீங்கள் ஃபிட்னஸ்க்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 விதமான ஃபிட்னஸ் மூடை வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த Oraimo வாட்ச் ப்ரோவில் இருக்க எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான பாக்ஸ் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த ஸ்மார்ட் வாட்சை யூஸ் பண்ணுறதுக்கான யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 365 நாட்கள், அதாவது 1 இயராக 365 நாட்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஒரு வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்களை தான் நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேற எந்த விஷயங்களும் நம்மளுக்கு வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துல. ஸ்மார்ட் வாட்சை அன்பாக்ஸ் பண்ணி கையில் ஹோல்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஸ்மார்ட் வாட்சை ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் லுக் அண்ட் டிசைன் அந்த அளவு நம்மளுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் எனக்கு லுக் அண்ட் டிசைன், அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரொம்பவுமே நல்லா இருக்கு. ரொம்பவுமே ஒரு கர்வான டிஸ்பிளேல வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பார்க்க கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது இந்த வாட்ச்ல நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பிரைஸ் ரேஞ்ச் அதிகமான ஸ்மார்ட் வாட்ச்ல இல்லைனாலும் இந்த பட்ஜெட் ரேஞ்ச் ஸ்மார்ட் வாட்ச்ல இந்த லுக் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு மேலே இருக்க கிளாஸை தான் கர்வ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து கர்வா இல்லை, பட் இருந்தாலும் நம்மளுக்கு சைட்ல இருந்து பார்க்கும்போதும் விஷயங்களை பார்க்குற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த வாட்சை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வாட்சோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1.69 இன்ச்சஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் TFT டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே இல்லை. பட் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே நல்லாவே பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ஓகே தான் இருக்குது. டிஸ்பிளே வந்து எந்த குறையுமே சொல்கிற மாதிரி இல்லை. பிரைட்னஸ் லெவலும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இன்டோராக இருந்தாலும் சரி அவுட்டோராக இருந்தாலும் சரி நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240x280 அப்படிங்கிற ரெசல்யூஷனில் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 80% வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ச்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆயில் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் நானோ கோட்டிங் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நானோ கோட்டிங்கை மேலே பண்ணியிருக்கனால நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் ஃபேஸில் வந்து இருக்கிறது வந்து ரொம்பவுமே குறையுது. ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வாட்சை அதிகமாக டச் பண்ணுறோம்னா நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபுல்லாகவே இருக்கும். பட் இந்த வாட்சில் அந்த விஷயம் வந்து டிஸ்பிளேல நம்மளுக்கு பார்க்க கிடைக்குது இல்லை. அது நான் இதில்
பார்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சை நம்ம கையில் வேர் பண்ணும்போது அதோட வெயிட் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமாக இருக்கும். ஏன்னா நம்ம கையில் ஹோல்ட் பண்ணி நிறைய நேரம் இந்த வாட்சை வந்து வேர் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165 கிராம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.95 மில்லிமீட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிபியூ ஸ்டெப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிசைன் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ஒரு நல்ல கர்வான டிசைனில் வந்து நம்மளுக்கு வந்து வாட்சை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 200 mAh ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்சை வந்து நம்ம ஒரு தடவை சார்ஜ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு தடவை சார்ஜ் பண்ணி அதிகமான நாட்கள் யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வாட்சில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஃபிட்னஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபிட்னஸை அதிகமாக ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்களுக்கு வந்து இந்த வாட்சை யூஸ் பண்ணி ஃபிட்னஸை வந்து ட்ராக் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மார்ட் வாட்சாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இதன் மூலமாக கால்ஸ் வந்து மேக் பண்ண முடியாது. அதனாலும் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு வர நோட்டிஃபிகேஷன், மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மெசேஜஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து பார்த்துக்கொள்ளலாம். பட் இருந்தாலும் கால்ஸ் வந்து பேச முடியாது. அதுக்கான எந்த ஒரு ஸ்பீக்கர்ஸுமே அதில் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அதுதான் இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. இது ஆப் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர் இது ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஜோய் வேர் 2 அப்படிங்கிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணினா உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சை உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனோட கனெக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்மார்ட் வாட்சில் இருக்க சகல விதமான விஷயங்களையும் ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச வாட்ச் ஃபேஸஸை செலக்ட் பண்ணி இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஆப்போட இந்த வாட்சை பே பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்மார்ட் வாட்ச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Oraimo பிராண்டில் ரிலீஸ் ஆகியிருக்க டெம்போ W3 அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்ச் தான். கிட்டத்தட்ட நம்ம ஃபஸ்ட்டாகவே பார்த்தா Oraimo வாட்ச் ப்ரோ அப்படிங்கிற வாட்சில் இருந்த எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் அப்படியே தான் நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் லுக் அண்ட் டிசைனில் மட்டும் ஒரு பெரிய மாற்றம் வந்து நடந்திருக்கு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டாகவே பார்த்த வாட்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்கொயராக கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம இப்போ பார்க்க போகிற வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சர்க்கிள், அதாவது ரவுண்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரவுண்டாக கொடுத்துருக்க இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்போர்ட் லுக் ஒன்று நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. Oraimo டெம்போ W3 அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் வாட்சில் நம்மளுக்கு கொடுத்துருக்க டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.28 இன்ச் கொண்ட TFT டிஸ்பிளே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240x240 அப்படிங்கிற ஒரு டிஸ்பிளே தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நம்மளுக்கு வந்து இதுலேயும் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு ஸ்போர்ட் லுக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம அந்த ஸ்க்ரீனோட பார்க்கும்போது இதில் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கையில் வேர் பண்ணும்போது ஒரு பெரிய வாட்ச் வந்து வேர் பண்ணியிருக்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு இதில் பிடிச்ச இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்க இந்த சர்க்கிளை வந்து நம்மளால சுத்த முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சவுண்ட் வரும். அதை கேளுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் சுற்றலாம், நம்மளுக்கு மற்ற பக்கம் வந்து சுற்றுற மாதிரி கொடுத்தில்ல. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பேட்டரி லைஃப் தான். நம்ம ஃபர்ஸ்ட்டாகவே பார்த்தா Oraimo வாட்ச் ப்ரோவில் இருக்க பேட்டரி லைஃபை விட இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 180 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேட்டரி யூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் வாட்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 நாட்களுக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்த வாட்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 நாட்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 விதமான ஸ்போர்ட் மாடல்ஸை வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த வாட்சில் கொடுத்துருந்த எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துருக்காங்க. அண்ட் சில மாற்றங்களுடன் உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். 2 ஸ்மார்ட் வாட்ச்லையும் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே நமக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த 2 வாட்சையும் வந்து தண்ணி கொஞ்சம் நனைஞ்சா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஆனாலும் ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு வந்து தண்ணியில் வந்து இதை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து தெரியலை. ஸோ அதனால ரொம்ப அதிகமாக இப்போதைக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண அளவில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கல. அதாவது சாதாரண யூசேஜுக்கு வந்து தண்ணி பட்டுச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் வாட்சை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த 2 வாட்சுமே பார்த்தீங்கன்னா 2 விதமான டிசைனில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக கொடுத்துருக்காங்க, ஒன்று பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவுமே ஒரு நல்ல ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு வந்து AI டெக் மூலமாக இந்த 2 ஸ்மார்ட் வாட்சையும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான வாட்சை வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஐலாண்ட் வைட் கேஷ் ஆன் டெலிவரிலையும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் அதனால கட்டாயம் கால் பண்ணி பாருங்கள். இதில் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்கள் கால் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகி இருக்கலாம். அந்த டைமில் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த வாட்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கும்
இருக்கோ அந்த ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கட்டாயம் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 2 வாட்சில் உங்களுக்கு எந்த வாட்ச் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் ஏதாச்சும் ஒரு ஃபிட்னஸ் பேண்ட் இல்லாட்டி ஃபிட்னஸ் வாட்ச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ வந்து இந்த அளவு விஷயங்கள் தான். இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் இந்த மாதிரி ஃபிட்னஸ் வாட்ச் இல்லாட்டி ஸ்மார்ட் வாட்ச் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ வந்து கட்டாயம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.